அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களோட பரம்பரையில முதல்ல திருமாலோட வடிவம் இங்க கொடுத்துருக்காங்க. திருமாலோட மகனா நான்முகன் பிரம்மா. சந்தேகமே இருக்காது, பிரம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிரம்மாவுக்கு அங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் மகனாக பிறந்தார். அவரோட மகன்கள்ல ஒருத்தர் அங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர். அங்கிரஸ்க்கு மகன் ப்ரஹஸ்பதி, தேவர்களுக்கு குருவாகிய ப்ரஹஸ்பதி அப்படிங்கிற முனிவர். ப்ரஹஸ்பதிக்கு பிறந்தவர் ஷம்யு அப்படிங்கிற ஒரு முனிவர். ஷம்யுக்கு பிறந்தவர் பரத்வாஜர் அப்படிங்கிற ஒரு முனிவர். பரத்வாஜரோட மகன் தான் துரோணர். குடம் அப்படின்னு அந்த குடத்துல இருந்து அவர் உருவானதா துரோணத்தையும் கீழே காட்டியிருக்காங்க. இங்க திருமால் ஆரம்பிச்சு திருமால், நான்முகன், அதுக்கப்புறமா அங்கிரசு, அவரோட மகன் ப்ரஹஸ்பதி, ஷம்யு, அதுக்கப்புறமா பரத்வாஜர், துரோணர், அஸ்வத்தாமன். இவங்க எல்லாரும் மேல் ரோல காட்டப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியுமான்னு தெரியல, முதல் பல்லவன் பிறக்கிறது அங்க காட்டியிருக்காங்க. கீழே துளிர்கள்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்த துளிர் இதுல படுத்திருக்கிற மாதிரி குழந்தை இருக்கு. மதனிகா இல்லைன்னா நாகினி அப்படி இல்லைன்னா மேனகா, மூணு விதமாவும் பல்வேறு சித்தடிகள். அந்த அம்மா வந்து அது முதல் பல்லவ மன்னன், அஸ்வத்தாமனோட மகனா முதல் பல்லவ மன்னன். அது நமக்கு அந்த பல்லவன் அரசாட்சி செய்யறது தான் இங்க காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பல்லவனோட வேட்டை முதலான காரியங்கள்லாம் இங்க காட்டியிருக்காங்க. இது பல்லவன் அப்படிங்கிற முதல் மன்னன், அவனோட வேட்டை காட்சி இது காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டணும்னே காட்டியிருக்காங்கன்னு சி மீனாட்சி சொல்றாங்க. ஏன்னா அவர்கள்லாம் அந்தணர்களோட வழிவந்தவர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா துரோணர் அஸ்வத்தாமனோட மகன் முதல் பல்லவன்கிறதுனால அந்தணர்கள், ஆனா நாங்க க்ஷத்திரியர்களா மாறிட்டோம் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிறாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக வேட்டையை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் செய்த தவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு உண்டான சரியான இது என்னன்னு தெரியல, மீனாட்சிக்கும் அவங்களுக்கும் தெரியல. இது அதுக்கு அடுத்து வந்த அரசர்கள் அப்படின்னு அரசர்கள் அவர்களோட படையெடுப்பு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அங்க ஆரம்பிக்குது. அங்க முதல்ல சிவஸ்கந்தவர்மனோட முடிசூட்டலா இருக்கலாம், முடிசூடும் உற்சவம் அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அந்த முதல்ல கீழே இருக்கிறது முடிசூடுறது. சிவஸ்கந்தவர்மன் பழைய பல்லவன், அவனுடைய முடிசூட்டும் வைபவம் அவனோட வாழ்க்கையில நடந்த அரசவை காட்சி, அதுக்கப்புறம் சில போர்கள், இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு காலி இடம் விட்டுருக்காங்க. இதுக்கு மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, வேணும்னே அந்த காலி இடம் விட்டுருக்காங்க. நான் காலையிலேயே சொன்னேன், குப்த பேரரசுலேருந்து படையெடுத்து வந்தாங்க, விஷ்ணுகோபன் அப்படிங்கிற ஒரு பல்லவனை தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த தோல்வியை காட்ட வேண்டாம்னு காலி இடம் விட்டுருக்காங்க அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. ஆனால் அது ஏதோ உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே இருந்து, ஏன்னா பாதி வடிவம் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இருந்து உடஞ்சதா வேணும்னே விட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இருந்து உடஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது எல்லாமே அவர்களுடைய, இங்கே தான் விஷ்ணுகோபனோட ஆட்சி, அவருக்கு ஆட்சியில் செய்த அஸ்வமேத யாகம். ஒரு குதிரை ஒன்று காட்டி அந்த குதிரையை கட்டுறதுக்கு ஒரு யூபஸ்தம்பம், அங்கே எது பலி கொடுக்குறாங்களோ அந்த யாகத்தில் அது கட்டப்படுற ஸ்தம்பத்துக்கு பேர் யூபஸ்தம்பம் அப்படின்னு பேர். அந்த யூபத்தையும் குதிரையும் காட்டியிருப்பாங்க. அது காட்டியிருந்தாலே அஸ்வமேத யாகம் செய்கிறாங்க அப்படின்னு பொருள். அது அவங்க செஞ்ச அஸ்வமேத யாகம். இது அவருடைய அரசவையில் 2 அந்தணர்கள் வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு காட்சிகள், அரசவை காட்சிகள் இதெல்லாம் காட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே பார்க்கலாம் அரசவை காட்சி. இந்த மாதிரி காட்டி இருந்தா அந்த மன்னவன் கோயில் கட்டியிருக்கான்னு அர்த்தம். இது சிம்மவர்மனா இருக்கலாம் அப்படின்னு மீனாட்சி கருதுறாங்க. அவங்க காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயிலோட சின்ன காட்சியை இங்க காட்டியிருக்காங்க. இப்படி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பல கோயில்கள் இருந்ததை இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தூக்கம்னு சில பேர் சொல்றாங்க, அது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அது எதுவுமே இல்லை. இது அதுக்கு அடுத்த அரசனோட பட்டமைப்பு வைபவம், முடிச்சு விடுற வைபவம். 2ஆம் சிம்மவர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவரோட பட்டமைப்பு காட்சி இதெல்லாம் நந்திவர்மனோட அவனோட ஆட்சியில் நடந்ததான் தான் மீனாட்சி குறிப்பிடுறாங்க.
இதெல்லாம் பல்வேறு கோயில்கள் கட்டப்பட்டதுக்கு உண்டான இது பார்க்கலாம். கோயில் சாலாக்கார விமானமாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் அழகாக பார்க்கலாம். இதுவும் அதில் வந்து அரசர்கள் தான். இது ஒரு சிங்கத்தை எரிஞ்சு கொன்றதா அவங்க பரம்பரையில் சொல்லிக்கிறாங்க. கையாலேயே கொன்றதா அதை காட்டியிருக்காங்க. இது பல்வேறு போர்க்காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காங்க. அரசனை வெற்றி கண்டதா அவங்களோட செப்பேட்டுகள்லாம் அவங்க குறிப்பிட்டுக்கிறாங்க. நாகராஜன் நாகவம்சத்தை சேர்ந்த ஒரு அரசனா நந்திவர்மன், முதலாம் நந்திவர்மன் வெற்றி கொண்டதா அவங்களோட செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா அவர் சிவபெருமான வணங்கி அதுக்கப்புறமா பனீந்திரனை வெற்றி கொண்டார் அப்படின்னு அந்த செப்பேட்டுல வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாகராஜனை தான் இப்படி தலையில பாம்பு இதோட காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது எல்லாமே அப்ப இருந்த நிஜமான அரசர்கள் தான், ஏதோ புராண காலத்து நாகராஜர்கள் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அப்ப நாகவம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க. நாகவம்சம்னா தங்களோட வம்சத்தை நாகவம்சம்னு சொல்லிக்கிட்டவங்க. ஒளியர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட சில வம்சங்கள்லாம் நாகவம்சத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. அந்த கரிகாலனோட பெரும்பாலாற்றுப்படையிலையும் ஒளியர் ஓட, கும்பர் கூட அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒளியர்கள் நாகவம்சத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனாலும் ஆந்திராவை சேர்ந்த சில அரசர்களா இருக்கலாம் அப்படின்னு கருதுறதுக்கும் இடம் இருக்கு. இந்த மாதிரி அஸ்வத்தாமன், துரோணன் அப்படின்னு சொன்னதும் கூட அவங்களோட மிகைப்படுத்தப்பட்ட உண்மை செய்தியா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஒரு அந்தணராக இருந்து அவர் தளபதியாக இருக்கலாம், துரோணர் மாதிரி இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அதுக்கு கடைசியில காலப்போக்கில் துரோணர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட பரம்பரை அப்படியே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க புராண செய்தியோட தன்னை இணைச்சிக்கிட்டு அதுலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாக்கா அவங்களோட புராண செய்தி அஸ்வத்தாமனோட காலம், இவங்களோட காலம் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதனால இதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு புனைவு, ஏதோ ஒரு விதமான புனைவோட அவங்க தன்னை புராண செய்தியோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு ஒருவேளை அவங்க காலத்துல இருந்த ஒரு சூழல் காரணமாக இருக்கலாம். இப்படி யாரோ ஒருத்தர் அந்தணரா இருந்து நிறைய பேர் தளபதிகளெல்லாம் இருந்திருக்காங்க. பிரம்மாதிராஜன் கல்வெட்டுல கிடைக்கிறவங்க எல்லாருமே அந்தணரா இருந்து தளபதிகளா இருந்தவங்க தான். ராஜராஜன் காலத்துல இன்னும் பல்வேறு காலத்துல நிறைய அந்தண தளபதிகள்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்த யாரோ ஒருத்தர் துரோணர் மாதிரி அவங்க பரம்பரை அப்படின்னு சொல்லி அப்புறம் துரோண பரம்பரை அப்படின்னு ஆயிருக்கலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நாகினி அவரை மயக்கி ஒரு முதல் குழந்தை உருவாச்சு அப்படிங்கிறதுலையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாகவம்சத்தை சேர்ந்த முதல் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பனீந்திரனை வெற்றி பெற்றார் அப்படின்னா அது நாகராஜன் தான் நாகவம்சத்தை சேர்ந்த ஏதோ ஒளியர் வம்சமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வம்சத்தை சேர்ந்த அரசனை வென்றதா தான் இது கொள்ள முடியும். நாகராஜனுக்கு அரசை திருப்பி கொடுக்குற மாதிரியான வென்ற பிறகு சிற்றரசனா விதை கொடுக்குற மாதிரியான இப்படி நந்திவர்மன் காலத்துக்கு பிறகு அதுக்கப்புறமா அங்க கீழே இருந்து ஆரம்பிச்சு திரும்ப அந்த சிம்மவர்மனோட ஆட்சி காலம் அங்கிருந்து வரும். நந்திவர்மனோட காலம் இந்த பக்கம் இதோட முடியுது. இது எல்லாமே நந்திவர்மன் முதலாம் நந்திவர்மன் காலத்தோட காட்சிகள். அங்கிருந்து ஆரம்பிச்சு திருப்ப மூன்றாம் சிம்மவர்மனோட காலம், அதுக்கு முன்னாடி இருக்கிற சில அரசர்கள் காலம், இதெல்லாம் வந்து இது எல்லாமே இந்த பக்கம் கடைசி வரைக்கும் இந்த காட்சிகள் தான் இடம்பெற்று. இது எல்லாமே அவங்க காலத்தில் நடந்த படையெடுப்புகள். அவங்க காலத்துல இது மூன்றாம் சிம்மவர்மனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவனோட இந்த புலிகேசியோட படையெடுப்புகள், அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து அரசர்கள் நரசிம்மவர்மனோட படையெடுப்பு. ஒரு இடத்துல நரசிம்மவர்மனும் மானவர்மனும் இருக்கக்கூடிய காட்சி. மானவர்மன்கிறவர் இலங்கை வேந்தன். அந்த இலங்கை வேந்தனோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இலங்கையை மீட்டு கொடுக்கறதுக்கு உண்டான செய்தி நமக்கு மகாவம்சத்திலையும் கிடைக்குது, இங்கேயும் அதுக்கு உண்டானது கிடைக்குது. அப்படி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நரசிம்மரோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் இரண்டாம் மகேந்திரனோட இது திருமுடி இது மகேந்திரவர்மா. இல்ல இது ராஜசிம்மனா இருக்கலாம். முடிச்சுட்டு திருப்பி அது எல்லாமே ஆமா. அதுக்கப்புறம் பரமேஸ்வரனோட அவங்களோட சாடலை எல்லாம் இந்த பக்கம் புடிச்சதால இதுல இருக்கிற
அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலை சாவி வந்துச்சுன்னா இன்னொரு ரவுண்டு. சரி, இங்க பாருங்க, இதுல இருக்கிறது நரநாராயணர்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில பேர் சிவபெருமானும் விஷ்ணுவும் அப்படின்னு சில பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கிற ரெண்டு வடிவம். இது கோவர்தனதாரி, கோவர்தனத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணர். இது அந்த பக்கம் இருக்கிறது விஷ்ணுவோட வடிவம். இன்னொரு ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போதான் இங்கே எது வரைக்கும் முடிச்சுக்கிறோங்க. இல்லை, இது முழுமையாக ராஜசிம்மனோட படையெடுப்புகள் மீது எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அங்க முன்னாடி வெளிநாட்டு பயணி வந்திருக்கு, அவர் போட்டாவது இடம் அப்படின்னு இந்த இடம் வரைக்கும் இந்த அங்கிள் யாரு நடு ஹிரண்யவர்மா அப்படிங்கிற ஒரு அரசன். ஹிரண்யவர்மன் கிட்ட போய் உங்களோட மகன்கள்ல ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு கேட்ட இடம் அப்படின்னு இதுதான் ஹிரண்யவர்மா. இந்த முகத்தெல்லாம் வச்சுதான் இது ஏதோ காம்போஸ் மூஞ்சி மாதிரி இருக்குது, இந்த வெள்ளை சட்டை அங்கிள் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவர் தானே. சக்கரமல்லன், சங்கிராம மல்லன், பல்லவ மல்லன் அப்படின்னு 4 மகன்கள். அந்த 4 மகன்கள்ல யார் போறீங்க, பரம்பரைக்கு யார் போறீங்கன்னு 4 மகன்களையும் கூப்பிட்டு ஹிரண்யவர்மன் கேட்கிறாரு. அவரோட மனைவி 4 மகன்களையும் கூப்பிட்டு கேட்கிறார். காட்டக குலம் அப்படின்னு அவங்களோட குலத்தோட பேரு. இந்த பல்லவ வம்சத்தோட கிளை. அங்க பார்த்தா நந்திவர்மனோட தம்பி தான் பீமவர்மன் பேரு. அந்த பீமவர்மனோட வம்சம் தான் இந்த ஹிரண்யவர்மாவோட வம்சம். அதுல இந்த ஹிரண்யவர்மன் 4 பேர்ல யார் போறீங்கன்னு கேட்ட உடனே இதுல பல்லவ மல்லன் மட்டும் நான் போறேன் அப்படின்னு பதில் சொன்ன இடம் இது. அந்த பல்லவ மல்லனை சரி நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு தரணி கொண்ட போசர் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் தான் வந்து நேர்ல போய் அந்த பல்லவ மல்லனை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அதுக்கு உண்டான இடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பல நதிகள் காடுகள் எல்லாம் தாண்டி அந்த தரணி கொண்ட போசர் பல்லவ மல்லனை கூட்டிட்டு வர்றாரு காஞ்சிபுரத்துக்கு. அதுதான் கீழே எழுதியிருக்கு. இங்க கொண்டு வந்து இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல அவரை தொழுது வாங்கி எல்லாரும் இங்க இவரை அரசராக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க பல்லவாதி வரையர் அப்படின்னு ஒருத்தர். அவங்க எல்லாரும் காஞ்சிபுரத்துல நின்று எதிர்கொண்டு வரவழைக்கிறாங்க. இது பல்லவரையர் எதிரி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. எதிரே அப்படின்னு அதோட நின்று போச்சு கல்வெட்டு, அது எதிரிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க.